எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு கேட்க போனோமோ, எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே வரவேற்பு இப்பவும் இருக்கு. 15 வருஷமா 20 வருஷமா தீர்க்காத பிரச்சனைகளை இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. 15 வருஷமா எங்க ஊருக்கு லைட் இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, கழிவுநீர் வாய்க்கால் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் ஆட்சியில கூடிய சீக்கிரம் அதையெல்லாம் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். 50 ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த சாயப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி ஆகல. அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து ஓரளவு கட்டுப்பாடு கொண்டாந்துட்டீங்க. அது எப்படி பொதுமக்கள் சொல்றாங்க, வேற என்ன மாதிரி இல்ல, மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு. இந்த சாயப்பட்ட கழிவுநீர்னால வந்துட்டு நிறைய கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் நகரத்துல. அதனால மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கும்போது பொதுமக்கள் எது மாதிரியான தொடர்புகள் கொள்ளலாம்? நேரடியாக எப்படி? நாங்க 2 தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம். அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்றாங்க அவங்க பிரச்சனைகள் எல்லாம். நாங்க அதன் வழியா நாங்க தீர்வு காண்றோம். எப்போ வேணாலும் என்னை பார்க்கலாம். நான் அமைச்சர் கிடையாது. மக்கள் குமாரபாளையம் தொகுதி மக்கள் எல்லாருமே அமைச்சர் தான். அப்படிதான் நான் பார்க்குறேன். நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நானும் சம்பளம் வாங்குற, மக்கள் சேவை செய்கிற ஒரு சர்வெண்ட் தான். அதனால எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். இப்போ அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்துச்சுன்னு வந்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, அது வழி தொடரும். கண்டிப்பா எங்க என்ன நடந்தாலும் தொடரும். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் கண்டிப்பாக கண்டிப்பா.